செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்றாங்க சார். நீங்க எத்தனையோ பேர் கடந்து வந்திருப்பீங்க, எத்தனையோ ரிஷிமார்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் இருக்கா சார்? யாருக்கு பில்லினா என்னன்னு தெரியாது, சூனியனா என்னன்னு தெரியாது, ஏவல்னா என்னன்னு தெரியாது, செய்வினா என்னன்னு தெரியாது. இப்படி குழப்பத்துல இருக்கிறாங்க. ஆனா இது இருக்குது, இது இல்லாம இல்லை. பல விஷயத்துக்கான சப்தங்களை ரிஷிகள் கொடுத்துட்டு போனாங்க. அந்த ரிஷிகள் கொடுத்துட்டு போன சப்தத்தை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட சப்தத்தை சில நேரங்கள்ல சில மனிதர்களிடம் கிடைத்து அது என்ன ஆயிருதுன்னு கேட்டீங்கன்னா அது தவறான ஒரு பாதைகளுக்கு போக ஆரம்பிச்சிடும். விலங்குகளை வைத்து சில மனிதர்களை தாக்கி அவர்களுடைய ஆயுளை நிறுத்துவதற்காக பயன்படுத்துறது எல்லாமே பில்லி வகையை செய்யும். அப்போ சூனியன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இரண்டுக்கும் அது வந்து வேறுபட்டது. ஒரு மனிதனை ஒட்டுமொத்தமாக செயலற்ற நிலையில் வைக்கக்கூடிய மந்திரங்கள். அது எப்படிங்க? அதாவது உதாரணத்துக்கு தலைமுடியை எடுத்துட்டு வாங்க, கால் மண் எடுத்துட்டு வாங்க, அவங்க உபயோகப்படுத்தின ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க. நான் சொல்றது செய்வன செய்யறதுக்கு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மைதானா? நீங்க எத்தனையோ பேரை பார்த்துருப்பீங்களா இதெல்லாம் பாதிக்கப்பட்ட? அதுல ஒன்று ரெண்டு சம்பவங்கள் நிறைய இருக்குங்கய்யா. நிறைய பேர் பாதிப்படைகிறத பார்த்திருக்கிறேன். அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா குருஜி பாமணன் சேஷாத்ரி அவர்களின் மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீ குரு. நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டுமா? நிலையான செல்வம் வேண்டுமா? பஞ்சமே இல்லாத பணவளம் வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்க போகும் அந்த ஒரு அதிசய நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூலை 5, 2026 சென்னை மயிலாப்பூரில் நடக்க உள்ளது. ரெஜிஸ்டர் செய்ய உடனே வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணுங்க. சுகமே சொல்ல சாமி. நமோ நாராயணங்க ஐயா. சாமி இமயமலை பயணத்துல இருந்தீங்க, அப்படியே மும்பை போயிட்டு வந்தீங்க, நிறைய அனுபவங்கள் வச்சிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசணும். சாமி செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்றாங்க சாமி. நீங்க எத்தனையோ பேர் கடந்து வந்திருப்பீங்க, எத்தனையோ ரிஷிமார்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் இருக்கா சாமி? இருக்கா இல்லையான்ட்டு நீங்க ஒரே இதுல பதில் சொல்றதா இருந்தா இருக்குது, இல்லாம கிடையாது. ஆனா இப்போ நீங்க வந்து 5ஆம் வகுப்பு பாட புத்தகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ், கணக்கு, ஆங்கிலம், சமூக அறிவியல் இப்படி ஒவ்வொரு 5 சப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி இந்த நீங்க சொன்ன மாதிரி பில்லி, சோனியம், ஏவல் இப்படிங்கிறது தனித்தனி சப்ஜெக்ட்டுங்க. அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து தனித்தனியான ஒரு பேரை இதுக்கு வைத்து அதை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு யாருக்கு பில்லினா என்னன்னு தெரியாது, சூனியனா என்னன்னு தெரியாது, ஏவல்னா என்னன்னு தெரியாது, செய்வினா என்னன்னு தெரியாது. இப்படி குழப்பத்துல இருக்கிறாங்க. ஆனா இது இருக்குது, இது இல்லாம இல்லைங்க ஐயா. அப்ப என்ன சாமி செய்வன் என்ன? அதாவதுங்க ஐயா, நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த உலகத்துல இந்த இயற்கை மனிதனுக்கு உதவி செய்வதற்காக சில மந்திர சக்திகளை, மந்திர சப்தங்களை ரிஷிகள் மூலமாக பெற்றாங்க. அதாவது நம்ம ரொம்ப காஞ்சி ரொம்ப மழை வராம இருக்கு, அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது ரிஷிகள்கிட்ட கேட்கும் போது ரிஷிகள் என்ன பண்றாங்கன்னா அந்த வர்ண தேவனை மலையை இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்காக அவர்கள் சில சப்தங்களை மக்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த சப்தத்தை அவங்க மீண்டும் மீண்டும் உச்சரிக்க போகும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த மலை வர்ணன் மக்களுக்காக உதவி செய்யும். இப்படி பல விஷயத்துக்கான சப்தங்களை ரிஷிகள் கொடுத்துட்டு போனாங்க. அந்த ரிஷிகள் கொடுத்துட்டு போன சப்தத்தை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட சப்தத்தை சில நேரங்கள்ல சில மனிதர்களிடம் கிடைத்து அது என்ன ஆயிருதுன்னு கேட்டீங்கன்னா அது தவறான ஒரு பாதைகளுக்கு போக ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு கத்திய மருத்துவர் கையில கொடுக்கும் போது உயிரை காப்பாத்துறாரு, கொலகாரன் கையில கொடுக்கும் போது அந்த உயிரை எடுத்துறான். அப்போ கத்தி ஒன்றுதான், ஆனா அந்த கத்தியோட யார் பயன்படுத்துறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறுவது போல சில கெட்டவர்கள் கையில கிடைக்கும் போது அது கெட்ட விஷயமாக மாறுகிறது, ஞானிகள் கையில இருக்கும் போது அது நல்ல விஷயமா இருக்கு. அப்போ இந்த மந்திரங்களை எப்படி பயன்படுத்துறது, எதுக்காக பயன்படுத்துறது, எந்த செயலுக்காக பயன்படுத்துறதுங்கிற முறைகள் தான் நம்மளுடைய முன்னோர்கள் விட்டுட்டு போனது. அதை இவர்கள் தவறாக பயன்படுத்துறதுக்கான முறைகள் தான் பில்லி, சூனியம், ஏவல். இப்ப இந்த செய்வனைங்கிறது மந்திரத்தை வச்சுதான் செய்ய முடியுமா சாமி? அதாவதுங்கய்யா இந்த 3 விஷயங்களுக்குமே அடிப்படை மந்திரம் தான், சப்தம் தான். சப்தம் இல்லாமல் இவர்களால எதுவுமே செய்ய முடியாது. உதாரணத்துக்கு பில்லி, சூனியம், ஏவல் நீங்க கேள்விப்படுறீங்க. இந்த பில்லினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விலங்குகளை, உதாரணத்துக்கு சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா 2 வீலர்ல பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க, பைரவர் துரத்திட்டே இருப்பாரு. துரத்திட்டு இருக்கும்போது திடீர்னு காலில் கடிச்சு வச்சிடும்.
இவர் என்ன பண்ணுவாரு, பைரவர் கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கிட்ட போயிட்டு இன்ஜெக்ஷன் போட போவாரு. அப்படி போட்டும் அந்த புண்ணு ஆறவே ஆறாது. மருத்துவர்கிட்ட போயிட்டேன், பைரவர் கடிச்சிருக்காரு, எல்லாருக்கான பொதுவான மருந்து தான் அவர் எடுக்கிறாரு. சில பேருக்கு 99 பேர் மக்களுக்கு ஆறுது, ஆனா இவருடைய காலில் மட்டும் ஆறவே ஆறல. அப்போ இந்த விலங்குகளை வைத்து சில மனிதர்களை தாக்கி அவர்களுடைய ஆயுளை நிறுத்துவதற்காக பயன்படுத்துறது எல்லாமே பில்லி வகையை செய்யும். இப்ப நீங்க வந்து பைரவர் எடுத்துக்கலாம், சில வெட்டுக்கிளி பூச்சி மாதிரி இருக்கும், சிலவங்க ஒரு பூச்சி கடிச்சிருக்கும், அவங்க எவ்வளோ மருத்துவரை பார்ப்பாங்க, விலை கூடன மருந்துகள்லாம் பயன்படுத்துவாங்க, ஆனா அது ஆறவே ஆறாது. அதே பூச்சி தான் இன்னொருத்தவங்களுக்கு கடிச்சிருக்கும், அவங்க ஒரு 10 ரூபா மெடிக்கல்ல போயிட்டு மருந்து சரியா போயிடும். அப்போ இந்த இடத்துல விலங்குகளை, அதாவது விலங்குகளை பயன்படுத்தி பண்ணக்கூடியது எல்லாத்துமே பில்லி வகை மந்திரங்கள்ல சாருமையா. அப்போ பில்லியில ஒரு வகை இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஏவல்ங்கிறது அது வந்து ஒட்டுமொத்தமா அந்த பில்லிக்கும் ஏவலுக்கும் ரொம்ப வித்தியாசமானது இருக்கு. ஏவல்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, துஷ்ட ஆத்மாக்களை, அதாவது நம்ம வந்து ரொம்ப காலம் இந்த உலகத்துல பிறக்காமல் அவர்கள் வந்து பித்ரு உலகத்திலே இருந்துட்டு அவர்களுக்கு பிறப்பு கொடுக்க முடியாத இருக்கக்கூடிய ஆத்மாக்களை மந்திரங்களை கொண்டு அந்த ஆத்மாவை வசியம் செய்து வைத்து அந்த ஆத்மாவை கொண்டு ஒருத்தனை துன்புறுத்துறது. அப்போ அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஏவல் வகையை சார்ந்தது. சிலவர்களை நீ வந்து பழி வாங்க போ, இவர்களை வந்து நீ இந்த மாதிரி பண்ணு, இவர்களை வந்து கொடுமைப்படுத்து, இவர்களை வந்து இவங்க உயிரோடவே இருக்கக்கூடாது, இவங்களை கொன்னுரு அப்படிங்கிற மாதிரி சில கட்டளைகளை அவர்களுக்கு கொடுக்கும் போது தொடர்ந்து அந்த ஏவல் மூலமாக அந்த அந்த ஆத்மா பெற்ற உத்தரவின் மூலமாக அது வந்து செயல்படக்கூடியதெல்லாம் ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பில்லி பார்த்துட்டோம், ஏவல் பார்த்துட்டோம். அப்போ சூனியன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இரண்டுக்கும் அது வந்து வேறுபட்டதுங்க. அதுல விலங்குகளுடைய பயணங்கள்ங்கிறது கிடையவே கிடையாது, ஏவலுடைய பயணங்கிறது மாதிரி கிடையாது. ஒரு மனிதனை ஒட்டுமொத்தமாக செயலற்ற நிலையில் வைக்கக்கூடிய மந்திரங்கள். அது எப்படிங்க? அதாவது உதாரணத்துக்கு நீங்க வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, சில உருவ பொம்மைகளை உருவாக்கி இருப்பாங்க. அந்த பொம்மைகளுக்கு வந்து தொடர்ந்து மந்திரம் சொல்லி ஒரு குறிப்பிட்ட மனிதரை வந்து செயல்படுத்த முடியாமல் கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்கிறது. அவர் நல்லாதான் இருப்பாரு, நல்லா வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, நல்லா சம்பாதிச்சிட்டு இருப்பாரு, திடீர்னு பாத்தீங்கன்னா வேலைக்கு போறதுக்கு அவருக்கு மனம் இல்லாம போகும், படுத்த படுக்கை ஆயிடுவாரு. இந்த மாதிரி அதை நான் சொல்லக்கூடியது ஒரு உதாரணம், ஒரு பொம்மையை வைத்து பண்ணலாம். இதுல நிறைய முறைகள் இருக்குங்க. என்னோட குருநாதர் கூட இருக்கும்போது நிறைய மனிதர்கள் என்னோட குருஜியை பார்க்க வரும்போது நான் சின்ன வயசுல இருந்து இதை பாக்குறேன். இப்போதும் நிறைய பேருக்கு நான் அந்த மாதிரி பாதிப்புல இருக்கிறவங்களுக்கும் நான் அதுக்கான பிராச்சித்தம் பண்ணி கொண்டு வருவதற்கான வழிமுறையும் சொல்றேன். இதுல ரொம்ப ஹையஸ்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சூன்யம் தாங்க. ஏன்னா இது வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு நிலைக்கு கொஞ்சம் வேகமாக கொண்டு வந்து நிறுத்தக்கூடியது இந்த சூனியம். அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் உருவாக்கிய நல்ல மந்திரங்களை தன்னுடைய சுய லாபத்திற்காகவும் தன்னுடைய அபிலாஷைகளுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய மந்திர முறைகள் தான் இந்த 3ல வந்து நிறுத்துறீங்க. பில்லி, சூனியம், ஏவல். அந்த செய்வினைங்கிறது வந்து இந்த சூனியத்துக்குள்ளதான் அடங்குமே தவிர அது வந்து தனியான ஒரு வார்த்தை இல்லை, கிடையாது. இப்ப இந்த 3 தான். இந்த 3க்குள்ள நீங்க இந்தியா மட்டும் தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மந்திர முறைகளையுமே, அதாவது நெகட்டிவ்கான மந்திர முறைகளுமே இந்த 3க்குள்ள நம்ம வந்து கொண்டு வந்து நிறுத்திடலாங்க. நான் படிச்சோன்னு வீடியோ பார்த்து ஒரு நாடே இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி எல்லாம் பார்த்திருக்கேன். ஐயா, நீங்க கேள்விதான் பட்டிருப்பீங்க, நான் கண்ணால பார்த்திருக்கிறேன். நம்ம இந்தியால நான் அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அந்த மாநிலத்தை நான் சொல்ல விரும்பல. 2 மாநிலத்துல, ஒரு மாநிலத்துல 2 மாநிலம் சேரக்கூடிய ஒரு கிராமத்துல ரொம்ப நான் பார்த்து ரொம்ப விதந்துட்டேன். ஏன்னா அவர்களுடைய பணிகளே என்னன்னா, அந்த மந்திரவாதிகளோட பணிகளே என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்களுடைய உயிரை எடுப்பதற்காக பண்ணக்கூடிய ஒரு வேலைகளை மட்டுமே செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பெரிய கிராமம் இருக்கு. அதே மாதிரி நம்ம இந்தியால இன்னொரு மூலையில, அதாவது வட மேற்கு மூலையில, அந்த ஊர் பேரை சொன்னா சிலவங்களை வந்து தன்னுடைய தேவைகளுக்காக பயன்படுத்திக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்லலை. நான் அந்த கிராமங்கள், அந்த கிராமங்கள்ல நான் வந்து பயணம் பண்ணும்போது ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ள போகும்போது தொடர்ந்து இந்த நான் வந்து பார்த்ததுலேயே ரொம்ப கொடூரமான மந்திரவாதிகள் வாழக்கூடிய பகுதிகள் இந்தியால இருக்கு. நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் கேரளா மந்திரம் சொல்லுவாங்க. கேரளா மந்திரத்தை விட பெரிய மந்திரவாதிகளும் இந்த தீய செயல்களை செய்யறதுக்காக நிறைய பேர் இருக்காங்க. நிச்சயமா நிச்சயமா. அந்த தலைமுடியை எடுத்துட்டு வாங்க, கால் மண் எடுத்துட்டு வாங்க, அவங்க உபயோகப்படுத்தின ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க, நான் சொல்றது செய்வன செய்யறதுக்கு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மைதானா? ஐயா, நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த பொம்மையை வைத்து அவர்களை வந்து செய்வனை செய்வதற்கான ஒரு சூழல் இருக்கு. அதை வந்து நான் வந்து சூனிய வகையை சார்ந்தது. அப்போ ஒரு மந்திரத்தை சில கைதேர்ந்த மந்திரவாதிகளுக்கு இது எதுவுமே அவசியம் இல்லை.
காலடி மண்ணோ இல்லைன்னா வந்து உடையோ இல்லைன்னா அவர்களுடைய நகமோ எதுவுமே அவசியம் இல்லை. சில கை தேராத மந்திரவாதிகளுக்கு அந்த மனிதனை செயலிழக்க வைக்கணுங்கிறதுக்காக அவர்களுடைய ஏதாவது ஒரு பொருள் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி மந்திரவாதிகள் தான் இந்த மாதிரி பொருள்களை எடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்களே தவிர, ரொம்ப உயர்ந்த மந்திரவாதிகள் கத்துக்கிட்டவர்களுக்கு இது கூட அவசியம் இல்லை. அது இல்லாமே ஒரு மனிதனை வந்து அவனுடைய உருவத்தை அவனுடைய உள்ளுக்குள்ள கொண்டு வந்து அவன் அப்படியே அவனை உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு இந்த வஸ்துக்குள்ள அதை பாவனை பண்ணி ஒவ்வொன்றாக செயலிழக்கிற. அது வந்து சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 3 மண்டலங்கள் 4 மண்டலங்கள் அமாவாசை தோறுங்கள் சில முறைகள் இருக்கு, அந்த சூட்சம முறைகள் இருக்கு. அதன் மூலம் அந்த மனிதனை ஒவ்வொன்றாக செயலிழக்க வைக்கிறதுக்கான முடியக்கூடியவங்களும் மந்திரவாதிகள் இருக்காங்க. ஓ இது எல்லாத்துக்கும் அவசியப்படாது, ஆனா ஒரு சில மந்திரவாதிகளுக்கு இது தேவைப்படும். ஆமா, ஏன்னா சில மந்திரவாதிகள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்களுடைய குரு வந்து அவங்களுக்கு ஒரு அந்த நிலைக்கு கத்து கொடுத்துருப்பாங்க. சில மந்திரவாதிகள் வந்து ஒரு அறகுறையா கத்து இருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சில விஷயங்களை விஷுவல் பண்றதுக்கோ இல்லைன்னா உணர்றதுக்கோ அவங்களோட வஸ்து தேவைப்படும், அவங்க பொருள் தேவைப்படும். அவங்க பொருள் இருந்தால் மட்டும்தான் அவர்களால் பண்ண முடியும் சூழல். சிலவங்களுக்கு அது அவசியம் இல்லை. இப்போல்லாம் நிறைய பேர் வந்து புகைப்படத்தெல்லாம் வைத்து கூட பண்ணக்கூடியவர்கள் இருக்காங்க. அவர்களாம் 2வது கேட்டகரி உள்ள மந்திரவாதிகள். முதல் கேட்டகரியாரங்க புகைப்படம் அவசியம் இல்லை, எந்த பொருளுமே அவசியம் இல்லை. அவர்களுக்கு பேரு தெரிந்தாலும் போதும், பேர் தெரியாமல் கூட சில என்னோட மாமா மச்சான் சொன்னாலும் கூட அந்த மனிதர் யாருன்னு அவங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட சில சக்திகள் உண்டு. நிச்சயமாங்க. சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா வீட்டுல வந்து வச்சுட்டு போயிட்டாங்க, அதுல இருந்து வீடே இதாயிடுச்சு, இன்னொருத்தர் வந்து எடுத்து கொடுத்தாங்கன்றாங்க. அப்படி வீட்டுல வச்சு ஒரு பொருளை வைக்கிறதுனால அந்த பாதிப்புகள் நம்மளுக்கு வருமா? ஐயா, இப்போ நான் உங்களோட இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். மந்திரவாதிகள் அப்படின்னு நம்ம பொதுவா சொல்றோம் இல்லைங்க, எல்லாருக்குமே அந்த அளவுக்கு வைக்கக்கூடிய திறமை இருக்குமான்னு கேட்டா இருக்கவே இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு உடை அணிந்து மந்திரவாதி மாதிரி உடை அணிந்து கொண்டு இல்லைன்னா நிறைய உபாசனைகள் பண்ணக்கூடியதா சொல்லக்கூடியவங்க எல்லாத்துக்கிட்டையுமே அந்த சக்தி இருக்கும். அவங்க கொண்டு போய் வச்சுட்டாங்க, அது நடந்துட்டா. இப்போ 1000 வீட்டுக்கு வைக்கிறாங்கன்னா 1000 வீட்டுல ஏதாவது ஒரு வீட்டுல மட்டும்தான் அந்த மந்திரவாதி, அந்த 1000 மந்திரவாதியில ஏதாவது ஒரு மந்திரவாதிக்கு தான் அந்த அளவுக்கு அந்த சக்தி இருக்கணும். அதே மாதிரி அந்த வீட்டுல வைக்கக்கூடியவங்களோட நேரமும் சரியில்லாம இருந்தால்தான் இது நடக்கும். அவங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்களுடைய எல்லாரும் நல்லா வலுவா இருக்கிறாங்க, கர்ம வினைகள் நல்லா செஞ்சவங்க இருக்காங்க, எந்த தீயதும் எதுவுமே செய்யாதவங்க இருக்காங்க. அவங்க வீட்டுல நீங்க எதை கொண்டு போய் போட்டாலும் ஒண்ணுமே நடக்காது. சோ அவங்களுடைய நேரமும் கூடி வரணும். இவர்கள் மந்திரவாதியும் சரியான முறையில இருந்தால் மட்டும்தான் இது சரியா இருக்குமே தவிர இல்ல யாராவது ஒரு பக்கம் இதா இருந்தாலும் அது வேலை செய்யாது. இந்த பில்லி சூனியம் இவ்வளவு தூரம் பேசிருக்கோம் சாமி, இது வச்சிருக்காங்க, இது எனக்கு இருக்கு அப்படிங்கிறது எந்த அறிகுறியை வச்சு தெரிஞ்சு? ஐயா, சுலபமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு ஜுரம் அடிக்குது, அந்த ஜுரம் அடிக்கும் போது காய்ச்சல் அடிக்குது. காய்ச்சல் அடிக்கும் போது என்ன பண்றாரு, அவர் வந்து வீட்டு வைத்தியம் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டாரு. வீட்டு வைத்தியல அது சரியே ஆகலை. சரி, ஓகே, ஹாஸ்பிட்டல் போனா ரொம்ப காசு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல்ல ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம்னு மாத்திரை வாங்கி சாப்பிட்டு பார்க்குறாரு. அப்பவும் காய்ச்சல் நிற்கவே இல்லை. சரி, இதுக்கும் நிற்கல, வேற வழியே இல்லை, ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும்னு ஹாஸ்பிட்டல் போறாரு. ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு மருத்துவத்தெல்லாம் பார்க்குறாரு. அப்பவும் அந்த காய்ச்சல் நிற்கவே இல்லை. ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து 2 பார்க்குறாரு, 2ல இருந்து 3 பார்க்குறாரு, விலகுன்னு ஹாஸ்பிட்டல் போறா, அப்பவும் காய்ச்சல். அப்போ ஒரு விஷயம் புரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மருந்துக்கும் மாத்திரைக்கும் சரியாகாத ஒரு சூழல் உலகத்துல நடக்கக்கூடிய நீதி தான் அவர் செஞ்சிருக்காரு. வீட்டு வைத்தியத்தை செஞ்சிருக்காரு, மெடிக்கல்ல போய் மாத்திரை வாங்கி பார்த்துருக்காரு, மருத்துவமனை போய் பார்த்துரு. இப்ப இதுவும் நடக்காத போது ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அவருக்கு தோண ஆரம்பிக்கும். வாழ்க்கையில இப்படிதான். நம்ம வந்து சில பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படுது, அந்த பிரச்சனைக்கு நம்ம சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிச்சு அதை தீர்க்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்பவும் அது தீரவே இல்லை. இதுதான் அடையாளமே தவிர இல்ல எனக்கு இப்ப பண பிரச்சனை எனக்கு இருக்கு, என் பண பிரச்சனைக்கு காரணம் பில்லி சூனி ஏவல் யாராவது வச்சிருப்பாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்காம நம்ம முயற்சி பண்ணும்போது அது சரியாயிடுச்சுன்னா நம்ம அதை விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். எந்த இடத்துல நான் எத்தனையோ வாட்டி முயற்சி பண்றேன், ஒரு வாட்டி தோல்வி அடையலைன்னா 1000 முறை தோல்வி அடைஞ்சிட்டேன், அப்பங்கும் போது ஒரு கேள்விக்குறி ஒரு மனிதருக்கு ஏற்படும். அதுக்கு பதில் தெரியாம இருக்கு. அப்பந்தான் இந்த மாதிரி சிந்தனைகள் நமக்குள்ள வரணும். அப்பந்தான் நம்ம அதை பத்தி தேட போகணுமே தவிர எடுத்த உடனடியா நான் ரோட்ல நடந்து போன ஒரு சின்ன காலு தடிக்கிடுச்சு, உடனடியா எனக்கு எவனோ ஏவல் வச்சுட்டான், எவனோ ஏவல் ஏவி விட்டுட்டான், பில்லி சூனி வச்சுட்டான், இப்படிலாம் நம்ம நினைச்சிட்டு போனா அது மனிதனுடைய பலகீனம் தான் அதிகமா இருக்க தவிர அங்கே பில்லி சூனி ஏவல் எதுவுமே இல்லை. நிச்சயமாங்க. ஒரு சிலர் நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, திடீர்னு ஒரு உருவம் இப்பதான் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுட்டு போகுது, எனக்கு தூங்கவே விட மாட்டேது, என்ன பண்ணாலும் தூங்க முடியல, எனக்கு வாழ்க்கையே போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் புலம்புவாங்கல்ல, அதுக்கு இது காரணமா இருக்குமா? கண்டிப்பாங்க. ஏன்னா உங்ககிட்ட சொன்ன மாதிரி பில்லி சூனியம் ஏவல்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு துஷ்ட ஆத்மாக்களை ஏவி விட்டு ஒரு மனிதனை குழப்பம் அடைய வைக்கிறது. அவன் செயலை நீங்க வந்து பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது
உங்களுடைய திட்டம் வலது பக்கம் போகணும்னு இருக்கும். ஆனா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு இல்ல நம்ம இடது பக்கம் போலாமே அப்படின்னு அவனுடைய சிந்தனையை வந்து மாற்றக்கூடிய செயல்கள் செய்யக்கூடியது எல்லாமே ஏவல். அப்போ வித்தியாசமான காட்சிகளை உண்டு பண்ணும். அதே மாதிரி மண்டைக்குள்ள உட்காந்து சில நேரங்களில் பேசிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய மூளைகள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, மனசு பேசும். அந்த மனசு பேசுறது வேகப்படுத்தி விடாது. வேகப்படுத்தி விடும் போது யாரும் என்ன பேசுற மாதிரியே இருக்கு, என்ன வந்து வழி நடத்திட்டே இருக்கிறோம், என்ன வந்து கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, இறைச்சல் இருக்கு, தூக்கம் இல்லை, இப்படிங்கிறதெல்லாம் ஏவல் முறைகள்ல இருக்கக்கூடியதுங்க. அந்த ஏவல்ல சரியான முறையில கட்டுப்படுத்தினால் மட்டும்தான் அது வந்து சரியாகும். நிச்சயமா நிச்சயமா. சைக்கலாஜிக்கலும் சில பேஷண்ட்ஸ் இப்படி இருப்பாங்கல்ல, அவங்களும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அதுக்கு ஒத்து போகும்ல. ஐயா நீங்க மந்திரவாதிகள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் அதுல இருந்து விலகிறதுக்கு மந்திரவாதி என்ன பண்றாங்க. இப்போ ஒரு மனிதருக்கு ஏவல் பாதிப்பு இருக்கு. அப்போ அந்த ஏவல் பாதிப்படைந்ததுன்னா எப்படி, இப்ப நான் உதாரணத்துக்கு மனதால பேசக்கூடிய ஒரு மனிதருக்கு ஏவல் பாதிப்பு இருக்கு. அப்போ அவர் என்ன பண்றாரு, தொடர்ந்து பேசக்கூடிய சூழல் அவருக்கு உருவாக்கிட்டே போகுது, அந்த நிலையிலேயே போயிட்டு இருக்காரு. மந்திரவாதி என்ன பண்றாரு, அந்த மாதிரி மனிதர்களுக்கு அந்த ஏவல்கள் இருந்ததுன்னா அதை வந்து தடுத்து நிறுத்தி மீண்டும் என்ன பண்றாரு, அவர் உள்ளுக்குள்ள அந்த சப்தங்கள் ஓடிட்டு இருக்கிறத கொஞ்சம் 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 கொஞ்சமா வெளியே வர்றதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்துறாரு. இததான் சைக்காலஜிக்காரங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுத்து இப்ப நீ சரியாயிட்ட, நீ நல்லா ஆயிட்ட, அவங்களுக்கு தூங்குறதுக்கு, ஏன்னா அவங்க தூங்கி இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தூங்குறதுக்கான மாத்திரையை கொடுப்பாங்க. நல்லா தொடர்ந்து தூங்கும் போது என்ன ஆகும், மூளை பேசுறதை வந்து குறைக்கும். சேம் மந்திரவாதி செய்யறதா அவங்க செய்யறாங்களே தவிர வேற எதுக்கும் வித்தியாசம் எதுவுமே இல்லைங்கய்யா. இங்க மந்திரவாதின்னு பேரு, அங்க படிச்சுட்டு போட்டிருக்க டாக்டர்னு பேரு, அவ்வளவுதாங்க. நிச்சயமாங்கய்யா. நீங்க எத்தனையோ பேரை பார்த்திருப்பீங்களா இதனால் பாதிக்கப்பட்டோம், அதுல 1-2 சம்பவங்கள் நிறைய இருக்குங்கய்யா. நிறைய பேர் பாதிப்படைகிறத பார்த்திருக்கிறேன். அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க ஆசிரமத்துல நான் சின்ன வயசுல இருந்து இந்த பில்லி சூனி ஏவல் வந்து என்னோட குருநாதரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்போ நான் நிறைய விஷயங்களை பார்த்திருக்கேன். ஆரம்பத்துல எனக்கு வந்து இது மேல நம்பிக்கைங்கிறது சுத்தமா கிடையாதுங்க. ஏன்னா எனக்கு இதை பத்தியே எனக்கு தெரியாது. என்னோட வயசுல, என்னோட 10-11 வயசுல எனக்கு என்ன தெரியும், யாரோ வருவாங்க ஆசிரமத்துக்கு, யாகம் நடக்கும். யாகம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா உள்ள இருந்து எலும்புக்கூடு எடுப்பாங்க, இந்த யாக குண்டத்துல இருந்து எலும்புக்கூடு எடுப்பாங்க, எந்திரங்கள் எடுப்பாங்க, நிறைய தகடுகள் மாதிரி வரும், காயின்ஸ் மாதிரி வரும், நிறைய விஷயங்கள், முடி வரும், நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கக்குள்ள முடி வரும். இதெல்லாம் நான் பார்த்து நான் நினைப்பேன், இங்க இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க உள்ள போட்டிருக்காங்க, அதை வந்து இவங்களுக்காக எடுக்கிறாங்கன்னு நான் ஒரு கட்டத்துல நினைக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். அப்போ என்னோட குருநாதர் ஒரு முறை ஒருத்தருக்கு இந்த மாதிரி பில்லி சூனி ஏவல் பாதிப்பு இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு ஒரு யாகம் பண்றாரு. நான் இதை தொடர்ந்து அந்த யாகத்துல உட்கார்ந்து பழக்கப்பட்டதுனால இவங்க பொய் சொல்றாங்க. என்னோட குருநாதர் மேலேயே எனக்கு நம்பிக்கை அந்த ஆரம்பத்துல, ஏன்னா சின்ன பையன், எனக்கு அந்த மேல நம்பிக்கை கிடையாது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு யாரு உள்ள கொண்டு வந்து போடுறா பாத்திரணும் அப்படிங்கிற மாதிரி திட்டத்துல நான் வந்து என்ன பண்றேன்னா, அந்த பூஜைக்கான சாமான நான் தான் திருக்கோவிலூர்ல போயிட்டு சைக்கிள்ல வாங்கிட்டு வரேன். அந்த பூஜைக்கான எல்லா அலங்காரங்களும் நான் தான் பண்றேன். எல்லா விஷயமும் நான் சேவைகளை பண்ணிட்டு இருக்கிற காலம் தான். ஆனா இவர்கள் பண்ணக்கூடிய யாகத்தின் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. என்னோட குருஜி சொல்றாங்க, இவங்க பண்றாங்க, எடுக்கிறாங்க, இது மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனா இதெல்லாம் நான் உட்காந்து பண்ணிட்டு இருப்பேன். ஸோ எல்லாத்தையும் பண்றேன். எல்லா யாக பொருட்களையும் பிரிச்சு உள்ள ஏதாவது பொருள் இருக்கான்னு பாக்குறேன், எல்லாம் பண்றேன். எங்க குருஜியோட ஸ்ரீதர் சந்தானம் ஐயா இருக்காரு, அவருடைய கையில ஏதாவது இருக்கா, அவர் பனியன் போட்டுட்டு தான் வந்து உட்கார்ந்துருப்பாரு யாகத்துல. என்னோட குருஜிக்கு இடது பக்கத்துல உட்கார்ந்துருப்பாரு, அவரை நான் வந்து ஃபுல்லா பாக்குறேன். என்னோட குருவை நான் தான் தூக்கிட்டு வரேன் யாக குண்டத்துல உட்கார வைக்கிறதுக்கு. நான் தான் அவரை அப்படி தூக்கிட்டு வந்து நான் தான் வந்து யாக குண்டத்துக்கிட்டே உட்கார வைக்கிறேன். அப்போ அவருடைய ஆடைகள் கொடுத்து காலையில் குளிப்பாட்டுறதுல இருந்து எல்லாமே நான் தான் பண்ணியிருக்கிறேன். அப்போ அவர் கையில ஏதாவது இருக்கா, இப்படி எல்லாமே செக் பண்ணிட்டு யாகம் நடக்குது. யாகம் நடந்து முடிந்த பிறகு அந்த சூனியம் வைக்கப்பட்டது வந்து கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்து கடைசியான எல்லா கிரிகைகளும் பண்றாங்க. பண்ணி முடிச்ச பிறகு உள்ளதாப்பா விழுந்திருக்கு, நீங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட குருஜி திரும்பி கொண்டு போயிட்டு உள்ள தூக்கி உட்கார வைக்கணும். அப்போ நான் தான் என்னோட குருவை தூக்குறேன். சந்தானம் ஐயா வந்து குருஜியோட பாதத்தை பிடிச்சிக்கிறாரு. என்னோட குருநாதரை உள்ள போயிட்டு வச்சுட்டு நானும் சந்தான ஐயாவும் தான் உட்காந்து தேடுறோம். அந்த ஏவலால் சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர் பக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. சோ எல்லா பொருளையும், அந்த ஏகத்துல இருக்கக்கூடிய எல்லா கரித்தூள், ஏன்னா நம்ம சமைத்து கட்டு எல்லாமே போட்டுருவோம், அதெல்லாம் எரிஞ்சிருக்கும், உள்ள போட்ட நவதானியங்கள் எல்லாமே இருக்கும், எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்து உள்ள எங்க இருக்குன்னு தேடுறோம். கிடைக்கவே இல்லை. 1 மணி நேரம் தேடுறோம். நான் நினைச்சேன் இன்னைக்கு யாரும் போடல, இவங்க வந்து வாட்ச் பண்ணிட்டோம், அதனால இவங்க போடல. நானே கற்பனை பண்ணிக்கிறேன், நானே எல்லாத்தையும் வாட்ச் பண்றேன், எல்லாம் பண்றேன், இவங்க யாருக்குமே அது தெரியாது, வரவே இல்லை அப்படின்னு. உடனே குருஜிக்கு அறைக்கு உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு குருஜி அது கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனடியா சரிப்பா நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மீண்டும் நாங்க வந்து கையை பிடிச்சி, அவரை இடுப்பை பிடிச்சி நான் தூக்கிட்டு, சந்தான ஐயா பாதத்தை பிடிக்கிறாரு, நான் தூக்கிட்டு வெளியே வந்து உட்கார வைக்கிறோம். உட்கார வைத்த உடனே இங்கதானப்பா இருக்கு, ஏன்பா பாக்கல அப்படிங்கிறாரு. எல்லாரும் கவனம் அங்க போச்சுன்னா இவ்வளவு பெரிய கறி துண்டு ஒரு கட்டை மாதிரி இருந்தது, இவ்வளவு பெருசு, என்னுடைய கைக்கு இந்த அளவுக்கு இருக்குங்க, ஒரு பெரிய கட்டை மாதிரி.
அது கட்டதான குருஜி அப்படின்னு சந்தான ஐயா சொல்றாரு. இல்லப்பா அதை உடைப்பா அப்படிங்கிறாரு. உடனடியா அந்த கறி துண்டை நாங்க வந்து உடைக்கிறோம். உடைக்கும் போது உள்ள ஒரு எலும்பு இருக்கு, இவ்வளவு பெரிய எலும்பு இருக்கு. அந்த எலும்பை பாக்குறோம். எலும்பை உடைக்க சொல்றாரு. எலும்பை உடைக்கும் போது உள்ளுக்குள்ள எந்திரங்களை வந்து சுருட்டப்பட்டிருக்கு. அந்த சுருட்டப்பட்டதை இவங்க எடுக்கிறாங்க. எடுக்கும் போது அதுக்கான பூஜை முறைகள்லாம் செய்யறாங்க. எனக்கு முத அது வேர்த்து விறுவிறுத்து. ஏன்னா ஒரு சின்ன பொருளை அவங்களுடைய வேஷ்டிலையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு இதுலயோ மறைச்சிட்டு வந்து உள்ள வந்து போட்டிருந்தாங்க. அதுனா பார்க்க முடியாது. ஒரு சின்ன பொருள் இவ்வளவு பெரிய பொருளை கண்டிப்பா என் கண்ணு முன்னாடி இல்லாமல் அது போட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா நான் அதை பார்த்த பிறகுதான் முத ஓ இப்படியும் ஒரு விஷயம் இருக்குங்கிறத நான் நம்பினேங்க. அதற்கு பிறகுதான் என்னோட குருநாதர் கூட அதை பத்தி அது என்ன ஏது அதை பத்தி கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. இன்னைக்கும் நிறைய பேர் அந்த மாதிரி பாதிப்புல இருக்கிறவங்களுக்கு நான் அமிர்ததாரா மந்திரம் என்னோட குருநாதர் கொடுக்கக்கூடிய மந்திரங்களை கொடுத்துதான் அவரை ரெக்கவர் பண்றேன்னு தவிர வேற எந்த வழிமுறைகளோ யாகங்களோ நான் சொல்றது கிடையாது. அமிர்ததார மந்திரத்தை நான் என்னைக்கு கத்துக்க போறேன்னு கண்டிப்பா நாராயணர் ஆசீர்வாதம் இருக்குங்க. கண்டிப்பா நீங்க கத்துக்கலாம் சாமி. அதே மாதிரி சாப்பாட்டுல மருந்து வச்சுட்டாங்க, வசியம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க சொல்றாங்களா, அது எப்படி சாமி? அதாவதுங்க ஐயா, நான் உங்ககிட்ட சொன்னேன் பாத்தீங்களா, இந்த 3 வகைக்குள்ளதான் பில்லி சூனியம் ஏவலுக்குள்ளதான் அது வருதா, அதுவும் வரும். தவிர்த்து நீங்க வேற எதுக்குள்ள நீங்க உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மந்திரமே தீயவனை செய்யக்கூடியது எல்லாமே இந்த 3க்குள்ளதான் அடங்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சூனிய வகைக்குள்ள உள்ளது வரும். அதாவது ஒரு மனிதனை செயலை நிறுத்துறது இல்லைன்னா அவனுடைய எண்ணங்களை மாத்துவதற்கு நம்ம வந்து பொம்மைகள் மூலமாக நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். சில நேரங்கள்ல சில மூலிகைகள் மூலமாகவும் சில எந்திர தகடுகள் மூலமாக சொல்லியிருந்தேன். வேறு வழி இல்லை, இவன் வந்து எந்த சூழலிலுமே இவனை என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு கட்டத்துல இருக்கும்போது தான் இவர்கள் என்ன பண்றாங்கன்னா சில மூலிகைகளை சில மந்திர உச்சாடனங்கள் குறிப்பிட்ட மந்திர உச்சாடனங்களை உருவாக்கி அதை வந்து அந்த மனிதனுக்கு கொடுப்பாங்க. அப்போ அந்த மனிதனுக்கு கொடுக்கும் போது எதற்காக அந்த மந்திரங்கள் உருவாக்கப்பட்டு எதற்காக இவனுக்காக கொடுக்கப்பட்டதோ அது முடிகிற வரைக்கும் அந்த உடம்புக்குள்ள அது இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இவங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் நான் பிடுங்கே ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது அந்த தகடு அந்த எந்திரத்தின் மூலமாக சில உருவேற்றி அதை எரிச்சு சில சாம்பல்களை உருவாக்கி அதுல மூலிகை ரசாயனங்களை பயன்படுத்தி அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குங்க. இன்னைக்கு யாரும் அப்படி பண்ணலை. நீங்க நினைச்சுக்கலாம் இன்னைக்கு வந்து பண்ணிட்டு இருக்கிற மந்திரவாதிகள்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா போய் படிச்சவங்க எல்லாம் கிடையாது. அவர்கள் வந்து பெருவாரிய மந்திரங்களை பயன்படுத்துறாங்க. அதனால பாதி அவங்களால வந்து சக்சஸ் பண்ண முடியும். இதுல மந்திரங்களும் வேணும், சில மூலிகைகளும் வேணும். அந்த இரண்டும் சேர்ந்து அதை அவங்க உருவாக்கி அதை கொடுக்கும் போது என்ன ஆயிருதுன்னா அது எதற்காக கொடுக்கப்பட்டதோ அது வரைக்கும் அது செயல்படும். பணத்தை பெறுவதற்காகவோ இல்லைன்னா சில நேரங்கள்ல அவங்களோட ஆயுள முடிக்கிறதுக்காகவோ அவங்களோட வாழ்க்கையில சில முடிவுகளை தவறான முறையில எடுக்கிறதுக்காகவும் இல்லைன்னா அவங்க நோய் வர வைக்கிறதுக்காகவும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா சூனிய வகைக்குள்ள வந்து வந்துருக்குங்க. இதுல இருந்து விடுபட முடியுமா சார்? தாராளமா முடியும். எப்படி சாமி? அதாவதுங்க இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன். மருந்து கொடுக்கறவங்க எல்லாராலையுமே ஒருத்தவங்களை வசியப்படுத்த முடியுமா? இப்ப நான் ஒரு மருந்தை கொண்டு வந்து ஐயா சாய் ஐயா நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிட்டு என் பேச்சை கேட்க முடியுமான்னு கேட்டா முடியவே முடியாது. உங்க கர்ம வினையில இந்த மாதிரி பயணம் பண்ணணும், இந்த கர்ம சூழல்ல நீங்க பயணம் பண்ணணும் விதி இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். இல்ல நடக்காது. நான் அதுக்காக வந்து சாய் ஐயாவை இது பண்ணிடுவேன் இல்லைன்னா நான் வந்து அது அப்படி ஒரு சூழல் இருந்ததுன்னா இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் அதை செஞ்சுட்டு போயிடலாம். அவனுடைய பிராப்த கர்மா இப்படி இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும், இல்லைன்னா அது நடக்காது. அப்படி அவன் வந்து பெறும்போது அப்படி அது வாய்ப்புகள் இருந்ததுன்னா அது வந்து நடக்கும், இல்லைன்னா அவனுடைய மலத்திலே அது போயிடும். அப்படி அவரோட கர்மால இப்ப உங்களுக்கு அது வாய்ப்பே இல்லை, நான் எந்த மருந்து கொடுத்தாலும் இந்த காலகட்டத்தில இருந்து அவருக்கு செய்யவே முடியாது, இந்த காலகட்டம் அவருக்கு நல்லாதாக இருந்ததுன்னா நீங்க சாப்பிட்ட உடனே அடுத்த நாள் மலத்துல போயிடும். சிலவங்களுக்கு மலத்துல போகாது. சாமி இது பாதிக்கப்பட்டவங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம வச்சார்ல ஒருத்தர், அவர் நிலைமை என்ன ஆகும்? ஐயா நீங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிடுங்க. கர்ம வினை பயணம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது நமக்கு புரியவே புரியாதுங்க. அது வந்து ஒரு இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்க. அது இடியாப்ப சிக்கல். இப்போ எனக்கு அவர் வைக்கிறாரு, எனக்கு அது நடந்துட்டு இருக்கு, நான் அதை வந்து வேதனைப்பட்டு இருக்கிறேன், அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்போ அவர் எனக்கு வைக்கும் போது கண்டிப்பா அவருக்கு எனக்கு கொடுக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே அவரு வாங்கிக்கிட்டு இருக்காருன்னு தான் அர்த்தம். அப்போ நான் ஏன் இதை வாங்குறேன்? அப்ப எனக்குன்னு ஒரு கர்மா இருக்குல்ல, நான் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு பண்ண போய் தானே எனக்கு ஏன் முன்னாடி ஒருத்தன் எனக்கு இது பண்றான். இல்லைன்னா அது எனக்கு அவன் வர வேண்டிய அவசியம். எனக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஏதோ ஒண்ணு பண்ண போய் தான் சாய் ஐயா என் முன்னாடி வந்து இருக்காரு, இல்லைன்னா நான் சாய் ஐயா முன்னாடி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இங்க கர்மாக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கயிறு, கண்ணுக்கு தெரியாத கயிறு நமக்கு தெரியவே தெரியாதுங்க ஐயா. அதனால இப்ப வச்சவன் பாதிப்பு அடைவானான்னு கேட்டா கண்டிப்பா அடையதான் செய்வான். இப்போ மனதால் ஒருத்தனுக்கு துரோகம் செய்தால் மனதாலையும், உடலால் ஒரு துரோகம் செய்தால் உடலாலையும். ஒருத்தனை நான் அடிச்சுட்டா கண்டிப்பா எனக்கு வந்து எவனால் ஒரு மூலமாகவோ இல்லைன்னா அவனாலேயோ ஏதோ ஒரு பிறவிலையோ இல்லைன்னா இந்த பிறவிலையோ நான் தண்டனை பெற்றுதான்.
ஒரு மனிதனை நாம் தொடர்ந்து மனதால் துன்பப்படுத்திட்டே இருந்தோம்னா அந்த மனிதனுடைய மனதால் நாம் மீண்டும் மீண்டும் அந்த துன்பத்தை நான் பெற்றுதான் ஆகணும். அப்போ விதைத்தவன் கண்டிப்பா அறுக்கதான் செய்வான். அவன் இப்பதான் இருப்பானா, அடுத்த பிறகுலதான் இருப்பானா, இல்ல அவன் ஏன் நம்மளுக்கு பண்றான், அந்த கர்மா அவனுக்கு தெரியாது. கண்டிப்பா ஏதோ ஒரு பிறப்பிலையாவது அனுபவிச்சுதான் ஆகணும். அது வந்து யாரா இருந்தாலும் நான் வந்து அதுக்கு வந்து அதுல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பே இல்லை. எதை விதைக்கிறோமோ அதை அறுக்கிற வரைக்கும் நம்ம இந்த உலகத்துல பயணம் பண்ணிட்டு தான் இருக்கும். செய்வனால பாதிக்கப்பட்டேன். நீங்க சொன்னீங்க அமிர்ததார மந்திரத்தை வச்சு பண்ண முடியும். ஒரு சில நேரத்துல நல்ல நேரம் இருந்தா ரைட் ஓகே, அது மனத்திலோட வெளியே வந்துடும். நான் இப்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா இதுல இருந்து விடுபடுறதுக்கு நான் என்ன செய்யணும்? மந்திரம் தாங்க ஐயா. மந்திரம் ரெண்டே வழிதாங்கய்யா. ஒண்ணு இறை வழிபாடு. இறை வழிபாடு மூலமாக இறை வழிபாடுமும் மந்திரம் தான், சப்தம் தான், பிரணவ மந்திரம் தான். சோ இறை வழிபாடு மூலமாக தொடர்ந்து நம்மளுடைய பயணத்தை மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக அதுல இருந்து வெளிவருவதற்கான 100 பங்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல என்னால அது மூலமாகவும் வரக்கு வாய்ப்பு இல்லைன்னா சரியான ஒரு குருமார்களை தேடி அவர்கள் நமக்கான பாதையில காமித்து வெளியே கொண்டு வரணும். இப்ப நாங்க காமிச்சிட்டு என்னோட குருநாதர் காமித்தது அமிர்ததாரா மந்திரம். பில்லி பாதிப்பு இருந்தாலும் சரி, சூனியத்தால பெரிய நோய் இருக்கும், ஏன்னா நான் வந்து ஒரு பூச்சி கடிச்சிருச்சு, என்னால வெளியே போகவே முடியல, என்னால ஆற்றவே முடியலங்கும் போது என்னோட குருநாதர் அமிர்ததாரா மந்திரம் தான் கொடுத்தாரு. பில்லி ஏவலால பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அமிர்ததாரா மந்திரம் தான் கொடுத்தாரு. ஒரு பீரியட்ல அவர் எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. ஆமா, எல்லா ப்ராப்ளம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னவங்க அமிர்ததாரா இன்னைக்கு அவர் நல்லா இருக்க கண் கூட நான் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய இப்பவும் என்ன தேடி வர்றவங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்குன்னா நான் அவங்களுக்கு கொடுக்கறது அமிர்ததார மந்திரம் தான். ஏன்னா நான் இன்று அவங்களுக்கு ஒரு மந்திரத்தை, அவங்களுக்கான பாதுகாப்புக்கான ஒரு மந்திரத்தை நான் கொடுத்துட்டேன்னா அவங்க காலத்துக்கும் அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ என்ன நினைப்பாங்க, இப்போ எனக்கு பிரச்சனை இருக்கு, நான் இப்போ எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிச்சு, அடுத்தது எனக்கு வந்ததுன்னா எப்படி? இப்ப ஒரு மந்திரவாதியை தேடி போகணும், ஓகே இப்ப நான் சரியாயிட்டேன், அந்த மந்திரவாதி இல்ல அடுத்த மந்திரவாதியை தேடி போகணும். என்னோட குருநாதர் அதுதான், நீ யாரையும் தேடாத, உனக்குள்ளே அந்த சப்தத்தை நான் தரேன், உனக்கான பாதுகாப்பை தரேன். இடு மருந்து வச்சிருக்கா, உனக்குள்ள வயிற்றுக்குள்ள மருந்து வச்சிருக்காங்களா, இதை தொடர்ந்து சொல்லிட்டு உன் மலத்துல போயிடும். உனக்கு யாராவது ஏவலை ஏவி விட்டு உன்னை ரொம்ப குழப்பப்படுத்திக்கிட்டே இருக்காங்களா, அமிர்ததார மந்திரம் தரேன், தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இரு, உன்னை விட்டு அது ஓடி போயிடும். அப்போ என்னோட குருநாதர் கொடுத்த பாதையை தான் இப்போ நாங்க பண்ணிட்டு இருக்கிறது. நீங்க போய் அமிர்ததார மந்திரத்தை கொடுக்க போறீங்க ஐயா? எனக்கு இந்த பதிவுல ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். நான் பெருவாரியா என்னோட குருநாதர் சரீரத்திலிருந்து விடுபட்டதுல இருந்து என்னுடைய பயணம் வந்து ஒரு இடத்துல இருக்கிறது இல்லைங்க ஐயா. தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட குருநாதர் செய்த விஷயங்கள்ல இப்போதும் கஷ்டத்துல, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்களே எனக்கு புரியும், என்ன அறியாமலே அவங்களுக்கு மந்திரம் இப்போதும் கொடுத்துட்டு இருக்கேன். அதாவது தேதியை குறிப்பிடாமல். நான் ஒரு முறை ஒரு சம்பவம் இப்போதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சம்பவம் நடந்தது. நான் என்ன பண்றேன்னா அதிகமா யாத்திரை பண்ணிட்டு எப்பமாவது ஒரு முறை ஆசிரமத்துக்கு போவேன். அப்படி ஆசிரமத்துக்கு போகும்போது வெள்ளிக்கிழமை எங்க ஆசிரமத்துல சாதுகளுக்கு அன்னதானம் நடக்கும். சரி ஓகே, சாதுக்கள் திருவண்ணாமலையில இருந்து ஆசிரமத்துல வந்து அன்னதானம் எடுத்துட்டு இருப்பாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஓகே யாரு நம்மளை தேடி வர போறாங்க, நம்ம வந்தா சொன்னாதான் யாராவது நம்மளை தேடி வர போறாங்க. அதனால பெருவாரியா எங்க ஆசிரமத்துக்கு எந்த தொலைபேசியில இருந்து போன் அழைச்சாலும் யாத்திரையில இருக்காருன்னு சொல்லிடுவோம். ஏன்னா நான் ஒழுங்கா ஆசிரமத்துல இருக்கிறது கிடையாது. ஸோ நான் அன்னைக்கு என்ன பண்றேன், அன்னதானம் வெள்ளிக்கிழமை நடக்குது, நான் வெள்ளிக்கிழமை நானும் சாதுகளோட உட்காந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஒரு நபர் அன்னதானத்துல வரும்போது சாதுக்களும் தாட்டு அரகண்டநல்லூர் கிராமத்துல இருக்கக்கூடிய வயதானவர்களும் வருவாங்க. சில நேரங்கள்ல யாராவது யாத்திரிகர்கள் யாரு கூட உள்ள வந்து சாப்பிட வருவாங்க. அப்படிதான் ஒருத்தர் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு, என்னை பார்த்து தூரத்துல இருந்து சிரிச்சாரு. நானும் சிரிச்சுட்டு சரி அன்னதானத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கை அலம்பிட்டு இருக்கிறேன், தூரத்துல நிற்கிறாரு, என்னையே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ கூட இருக்கிறவங்ககிட்ட எதுக்கு இங்க இருக்கிறார், சாப்பாடு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. கொடுத்துட்டு உங்களை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு. என்ன பாக்குறதுக்காகவா? கூப்பிட்டவொடனே என் பக்கத்துல வராரு. கூப்பிட்ட வந்தோடனே திடீர்னு பார்த்த உடனே ஐயா உங்களை தான் நான் பார்க்க வந்தேன். என்ன பாக்குறதுக்கு, நான் இங்க வர்றது உங்களுக்கு எப்படி தெரியும், நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் வருவேன், நீங்க வருவீங்கன்னு நினைச்சுக்கிட்டே உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னாரு. எதற்காக? நான் உங்கள்கிட்ட அமிர்ததாரா தீட்சை எடுத்துக்கணும் அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க ஐயா. நம்மளை தேடி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் வருவேங்கிறதுக்காகவே அவர் வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச நான் உடனடியா ஆசிரமத்துல சொன்னேன், இவர் உடனடியா ஒரு 2 வீலர்ல அழைச்சிட்டு போங்க, காடகனூர் ஆசிரமத்துல இவருக்கு ஒரு வேஷ்டி ஏற்பாடு பண்ணுங்க, இவர் நல்லா குளிச்சுட்டு பூ மாலைகள்லாம் வாங்கி சாமிக்கு தேவையான பூ மாலைகள்லாம் வாங்கிட சொல்லுங்க, வாங்கிட்டு வர சொல்லுங்க, நான் இன்னைக்கே இவருக்கு மந்திரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனடியா அவர் போனாரு. போயிட்டு வந்த உடனடியா ஆசிரமத்துல அம்பாள் முன்னாடி உட்கார வச்சு அவருக்கு அமிர்ததாரா தீட்சை கொடுத்தேன். அப்போ என்ன அறியாமலேயே அது ஒரு பக்கம் என்னுடைய குருநாதர் மூலமாக யாருக்கு கிடைக்கணுமோ அது கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா நான் சரியான முறையில ஒரு தேதியை குறிப்பிட்டு மந்திரம் கொடுக்கறத செய்யறது இல்லை. அது ஏன்னு எனக்கும் தெரியல, அது நாராயணருக்கு தான் தெரியுங்க ஐயா. நிச்சயமாங்க, நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. சுகமே சொல்க. நமோ நாராயணாங்க ஐயா.